Friends, welcome to Sparks Academy. ITA and Diploma லெவல்கான TNPSCயோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன்ல ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக 149 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்காகவே நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கோட் பேட்ச் எஸ்பெஷலி ஃபார் ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்காகவே. ஸோ இந்த எக்ஸாம்க்கான இந்த எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் அண்ட் என்குயரிஸை என்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 40,000 rupees. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அதாவது கோர்ஸ் நாங்க ஜூலை 23ல தான் லான்ச் பண்ண போறோம். ஸோ இன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஜஸ்ட் 7,999 மட்டும்தான். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபரோட நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9677711366 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் அண்ட் என்கொயரிஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 75 days மெகா ஸ்டடி பிளான் ஆன இந்த கோட் பேட்ச்ல உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது, டெய்லி 3 செஷன்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த செஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, MCQs எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் கிளான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ மென்டாரா நான் உங்ககிட்ட இது சொல்றதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க. நான் சொல்ற இந்த சிச்சுவேஷனை நீங்க கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, ரிசல்ட் வர டேயும் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுல இருக்குது, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே கத்த மாட்டீங்க, உடனே சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஃபோன் பண்ணி சொல்றீங்க, நீங்க அம்மா அப்பா நான் இப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களும் அவங்க தான். யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாதப்ப கூட உன்னால இது முடியும், என் பிள்ளையால இது கண்டிப்பா முடியும், கண்டிப்பா அது ஒரு நாள் வேலை வாங்கிட்டு வரும் கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம சைட்ல நின்னவங்களும் யாருதான்? அவங்கதான். ஸோ அவங்களோட அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நினைச்சு பாருங்க, நாம எவ்வளவு சந்தோஷத்துல இருப்போம். அந்த ப்ரௌடான மூமெண்ட், அந்த ப்ரௌட் மூமெண்ட் அந்த ரிசல்ட் அந்த டே தான் கிரியேட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? இன்னையில இருந்து நான் என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற அந்த டே 1ல இருந்தே அந்த மொமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க படிக்கிற லேட் நைட்டா படிக்கிற ஒவ்வொரு டைமும், நிறைய அவமானங்களை சந்திக்கும் போது நாம விடுற அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளி அப்பவும், நமக்கு இன்னைக்கு முடியவே முடியாது, உடம்பும் சரி மனசும் சரி மூளையும் சரி, எனக்கு ரெஸ்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படின்னு கேட்கும் போது இல்ல இன்னும் ஒரு 1/2 an hour ஒரு 1 hour படிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை நீங்களே புஷ்அப் பண்றீங்க இல்லையா? அந்த டைமும் உங்களோட நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன படத்துக்கு போறதாகட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன அவுட்டிங் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருப்பீங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி தான் உங்களோட ரிசல்ட் டே அன்னைக்கு அந்த ப்ரௌடான மூமெண்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரம் த டே 1ல இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை 100% உங்களோட ஹார்ட் ஒர்க்கோட கொடுங்க. அதுவும் இந்த 75 days கோர்ஸ் இருக்கு இல்லையா மெகா ஸ்டடி பிளான்ல, இந்த 75 daysல நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட 100% ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல உங்களோட லைஃபே கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? சேஞ்ச் ஆயிடும். உங்களோட ஃபியூச்சர்னு மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர், நீங்களே ஒரு புது மனுஷனா என்ன செஞ்சிருப்பீங்க? மாறி கண்டிப்பா இருப்பீங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் த டே 1ல இருந்தே என்ன செய்யுங்க? உங்களோட ப்ரிப்பரேஷனை 100%, நான் சொல்றது 100% ஹார்ட் ஒர்க்கோட கொடுங்க.
ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வேஸ்ட் பண்ண நிமிஷங்கள் எல்லாம் போதும், வேஸ்ட் பண்ண நாட்கள் எல்லாம் போதும். இருக்கிற இந்த 75 டேஸ்ல உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் இந்த எக்ஸாம் மேல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்ததா நான் சொல்லப் போற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் அதாவது இந்த கோட் பேட்ச் ஃபார் ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கான இந்த கோர்ஸ் நாங்க ஜூலை 23ல இருந்து லான்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஆக்சுவல் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ். ஆனா ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அதாவது இந்த கோர்ஸை நாங்க லான்ச் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,000 ருபீஸ் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் 10 டேஸ்ல அதாவது ஜூலை 23க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் ஃபீஸ் 60,000 ருபீஸ். சாரி 16,000 ருபீஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஃபீ 40,000 தான். ஸோ நீங்க வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸை வைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 80,000 ருபீஸ்க்கு இந்த கோர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கான கட் ஆஃப் 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இது நான் வந்து ஜென்ரலா கொடுத்துருக்கேன். ஓசி கம்யூனிட்டிக்கு சேஃப் ஸ்கோர் என்ன 245 to 250னா டார்கெட் ஸ்கோரும் நம்ம 255 வைக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து சேஃப் தான் அது. ஆனா நம்ம ரேங்க் எடுத்து போஸ்டிங்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க 260 பிளஸ் ஆகுது. அதாவது இந்த பிக்கல் பிடுங்கெல்லாம் இல்லாம இருக்கணும். இல்ல நான் டைரக்டா வந்து என்னது போஸ்டிங்குள்ள போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க 260 பிளஸ் ஆகுது எடுத்திருக்கணும். ஸோ அதே வந்து பிசி கம்யூனிட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர் வந்து 235 to 245, டார்கெட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 250 பிளஸ். ஸோ அதே மாதிரி எம்பிசி டிஎன்சிக்கு 228 to 238, டார்கெட்னு பாத்தீங்கன்னா 245 பிளஸ் தான். பிசிஎம்க்கு 225 to 235 இருக்கு. ஆனா நீங்க வந்து 245 பிளஸ்க்கு எய்ம் பண்ணணும். ஸோ எஸ்சி எஸ்சிஏ ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரன்சஸ் தான். அந்த 5 மார்க்ஸ் டிஃபரன்சஸ் தான் இருக்கு. 215 to 225, 210 to 220. நீங்களுமே என்ன செய்யலாம் 235க்கு கண்டிப்பா என்ன செய்யணும் ஏம் பண்ணணும். இதே எஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே என்னது அதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் தான் கம்மி. ஸோ 225க்கு ஏம் பண்ணணும். இது எதுவுமே வேண்டாம், நான் எடுத்த உடனே டைரக்டா எதுவுமே இல்லாம நான் வேலைக்கு போயிடணும், அவங்க எனக்கு வேணான்னு சொல்லுவாங்களா, இவங்க வேணான்னு சொல்லுவாங்களா, ஸோ இவங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாம இருந்தா நான் உள்ள போயிருவேனா, இந்த மாதிரி எந்த தாட்ஸுமே குழப்பமே இல்லாம அடிச்சா நான் வேலைக்கு போயிருவேன், எழுதுனா நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யலாம் 260 பிளஸுக்கு டார்கெட் வைக்கணும். ஸோ இந்த கோர்ஸோட டார்கெட்டே என்னதுதான் ஸ்டூடெண்ட்ஸை ஆஸ்பிரண்ட்ஸை 260 பிளஸ் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட மெயின் எய்மாவுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஈஸி பேப்பர், மாடரேட் பேப்பர், டஃப் பேப்பர். ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனாலதான் நான் தனித்தனியா ஈஸி பேப்பரா இருந்தா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூடும். ஸோ ஈஸி பேப்பரா இருந்துச்சுன்னா ஓசிக்கு வந்து 250 பிளஸ், எம்பிசிக்கே 240 பிளஸ் வந்துடும். மாடரேட் பேப்பரா இருந்தா எம்பிசிக்கே 230 பிளஸ் வந்துடும். ஸோ டஃப் பேப்பரா இருந்தா எம்பிசிக்கு 220 பிளஸ் வரும். ஸோ இப்படி இருக்கும் போது அப்படினாலுமே நம்ம என்ன செய்யலாம், அது என்ன டஃபா இருந்துட்டு போகுது, ஆனா நம்மளோட எய்ம் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 260 பிளஸ் தான். அதுல எப்பயுமே நீங்க என்ன செய்யணும் தெளிவா இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த கோர்ஸை கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிறது சர்வேயிங், ரோட் இன்ஜினியரிங், டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் ஜிபிஎஸ், இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல சர்வேயிங்லே பாருங்க, சர்வேயிங்ல வந்து செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளெயின் டேபிள், அதுக்கப்புறம் வந்து லெவலிங், இது போக டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ் இதுவுமே எதுல தான் வரும் சர்வேயிங்ல தான் வரும். ஸோ நாம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 45% சர்வேயிங் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை என்ன செய்ய போறோம் அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். சர்வேயிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போறோம் நம்ம ரோடு இன்ஜினியரிங்க்கும் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் போக போறோம். ஏன்னா நமக்கு வந்து அது 75 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் இல்லையா? ஸோ அதனால இதுக்குள்ள நாம எவ்வளவு படிச்சா நம்மளால மேக்சிமம் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறத ஏம் பண்ணி தான் சர்வேயிங்க்கு வந்து என்னது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நீங்க என்ன செய்யலாம் சர்வேயிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்ல இருக்கிற 25 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும், அதுதான் நியாயம். இருந்தாலும் என்னது சரி நம்ம 20 வரைக்கும் என்ன செய்யலாம் கண்டிப்பா எடுக்கணும்னு ஏம் பண்ணலாம்.
அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 38 to 42. இந்த 38 to 42 அப்படிங்கிறது 50 கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மேக்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 70 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 70 கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா கரெக்ட் வாங்கியிருக்கணும். ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பா நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியா சொல்லியிருக்கேன், மேக்ஸுக்கு தனியா சொல்லியிருக்கேன், நம்மளோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனியா சொல்லியிருக்கேன். இதுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நம்மளோட ப்ரிப்பரேஷனை வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததா சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிலபஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி வந்து எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகேவா? எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், சர்வேயிங்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். பட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எந்தெந்த யூனிட்ஸ்ல இருந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பேசிக் இன்ஜினியரிங்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். இன்ஜினியரிங் டிராயிங்ல நம்ம என்ன வரைய போறோம், அதை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த டிராயிங் ஷீட்டோட லே அவுட் எப்படி இருக்கணும், அந்த டிராயிங் ஷீட்டை எப்படி நாம ஃபோல்ட் பண்ணணும் முதற்கொண்டு இதுல என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளெயின் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம இது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் டிராயிங்ல டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, குவாட்ரிலேட்டர்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், பாலிகன்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சர்வேயிங்குள்ள போக முடியும். அதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் யூனிட்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து செயின் சர்வேயிங். செயின் சர்வேயிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து என்னது, ஆரம்பத்துல இருந்து சர்வேன்னு ஆரம்பிச்சதுல இருந்து அதுல வந்து எனக்கு ஏன்ஷியன் சர்வேயிங் இருக்கு, மாடர்ன் சர்வேயிங் இருக்கு. ஸோ மாடர்ன் சர்வேயிங் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நாம யூஸ் பண்றோம், என்னென்ன டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நாம யூஸ் பண்றோம், டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டிங் மெத்தடுன்னு இருக்கு. ஓகே, இப்போ செயினிங்னா இப்போ அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் யூஸ் பண்றோம், கட்டர்ஸ் செயின் யூஸ் பண்றோம் இல்லையா, மெட்டல் செயின், டேப், இந்த மாதிரி யூஸ் பண்றோம்ல, அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் படிப்போம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா காம்பஸ் சர்வேயிங். காம்பஸ் சர்வேயிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து என்னது, காம்பஸ் சர்வேயிங்ல இருக்கிற பார்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிற பார்ட்ஸ் அது என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பியரிங் கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நம்ம வரையணும் இல்லையா, ஃபோர் பியரிங், பேக் பியரிங்லாம் இருக்குல்ல, க்ளோஸ் டு டர்வர்ஸ் பத்திலாம் நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து போக முடியும். ஸோ அது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம படிக்க போறோம். அப்புறம் வந்து என்னது, மேக்னெட்டிக் நீடில்ஸ், டிப் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில்ஸ், மேக்னெட்டிக் டிக்ளினேஷனு, வேரியேஷன்னா என்ன, ட்ரூ பியரிங்னா என்ன, மேக்னெட்டிக் பியரிங்னா என்ன, லோக்கல் அட்ராக்ஷன்னா என்ன, லோக்கல் அட்ராக்ஷனை நாம எப்படி எலிமினேட் பண்ணணும், இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்கு, லிமிட்ஸ் இருக்கு. ஓகேவா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கு என்னென்ன டெஸ்டிங்ஸ்லாம் இருக்கு, அதை பத்திலாம் படிப்போம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிளெயின் டேபிள் சர்வேயிங். ஸோ பிளெயின் டேபிள் சர்வேயிங்ல என்ன அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பிளெயின் டேபிள்ல யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லெவலிங். ஓகேவா? லெவலிங்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ரெடியூஸ்டு லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் நாம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இதெல்லாம் வந்து என்னது, சர்வேயிங்க்கு கீழேயே வந்துடும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஜினியரிங். ரோடு இன்ஜினியரிங் வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, ரோட்ஸ்னா என்ன, ஹைவே இன்ஜினியரிங்னா என்ன, எதுக்கு நாம வந்து ரோட்ஸ் போடுறோம், அதோட நெசசிட்டி என்ன. ஓகேவா? இதை பத்திலாம் தான் படிக்கிறது தான் என்னது, ரோடு இன்ஜினியரிங்ல. அதுக்கப்புறம் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கு, ரோடு இன்ஜினியரிங்ல நாம யூஸ் பண்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு. ஓகேவா? ரோடு அலைன்மெண்ட்டுக்கோட பிரின்சிபல்ஸ் என்ன, கிளாசிபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ், இதெல்லாம் ரோடு இன்ஜினியரிங் பார்ட் 1ல படிப்போம். இதே ரோடு இன்ஜினியரிங் பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா மார்ஜின்னா என்ன, சூப்பர் எலிவேஷன், கேம்பரு, சூப்பர் சைட் டிஸ்டன்ஸ், கிரேடியன்ட், இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா படிப்போம். அகெயின் பாத்தீங்கன்னா யூனிட் 9ல டோட்டல் ஸ்டேஷன், அகெயின் சர்வேயிங் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ்லாம் என்னது, மாடர்ன் சர்வேயிங். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம்,
டோட்டல் ஸ்டேஷனுக்கு. ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னது இடிஎம் மெஷின் பத்தி. ஓகேவா? அதுல வந்து என்னன்னா என்னென்ன இதை எரர் எலிமினேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, எப்படி நாம வந்து டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்றோம், டிஸ்பிளே பண்றோம் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேல, இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறதா வந்து என்னன்னா டோட்டல் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். இதுவுமே வந்து என்னது சர்வேயிங் கீழே தான் வரும். ஸோ இதுல வந்து சர்வேயிங் 2 நம்ம படிப்போம். இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இதுல மேல பார்த்ததெல்லாம் செயின் சர்வேயிங், லெவலிங், தியோடலைட், பிளெயின் டேபிள் சர்வேயிங்லாம் சர்வேயிங் 1ல வரும். சர்வேயிங் 2ல வந்து என்னது டோட்டல் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் சென்சிங் இல்லையா, எப்படி நாம வந்து ஜிபிஎஸ் வச்சு நாம சர்வேயிங் பண்றது. இப்பெல்லாம் வந்து என்னது ஜிபிஎஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம், அப்படிதானே? டோட்டல் ஸ்டேஷனுக்குமே ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே பத்தி சேட்டலைட் அண்ட் கன்வென்ஷனல் ஜியோடெட்டிக் சிஸ்டம், கன்வென்ஷனல் ஜியோடெட்டிக் சிஸ்டத்துக்கும் இப்ப சேட்டலைட்டையும் நம்ம எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கிறோம், அதெல்லாத்தையும் தான் என்ன செய்ய போறோம், இதுல படிக்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு சேஃப் ஸ்கோர் எடுக்கணும். இப்ப நம்ம டார்கெட் ஸ்கோருக்கு முன்னாடி சேஃப் ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு நீங்க இந்த சர்வேயிங்க வந்து என்னது கரைச்சு குடிச்சாலே போதும். ஓகேவா? அங்க ஒரு 45% சர்வேயிங் 1ல, இதுல ஒரு 20%, டோட்டலா ஒரு 65% வந்து என்னது உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிடும். அது போக ரோட் இன்ஜினியரிங் 1 and 2. சரிங்களா? ஸோ இதுல மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல தான் இருக்கணும், இதுல தான் இருக்கணும். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்ததுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கு நாம வந்து சர்வேயிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டா யூனிட் 3 சர்வேயிங்ல இருந்து தான் ஆரம்பிக்கவே போறேன் கிளாஸ். சரிங்களா? எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு தானே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ சர்வேயிங்ல இருந்து தான் இன்னைக்கு நமக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸ்க்குள்ள போலாம். ஒரு நிமிஷம், எல்லாம் கிளியரா இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு டைம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நமக்கு சர்வேயிங்னா என்னது முதல்ல தெரியணும், அப்படிதானே? சர்வேயிங்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை பத்தி நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்னொன்னா படிக்க முடியும். ஸோ சர்வேயிங்னா என்ன, ரொம்ப சிம்பிளா ஒரு நிலத்துல நமக்கு தேவையான அந்த நிலம், குறிப்பிட்ட நம்மளோட நிலம் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த பாயிண்ட்ல இருக்கு, எர்த் சர்ஃபேஸ்ல சும்மா இருக்கு இல்லையா, இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலத்துக்குள்ளது வந்து இவங்களுக்குள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். அந்த பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். அதுக்கான அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து, இப்போ பொசிஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. பொசிஷனை கண்டுபிடிச்சு நீங்க என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு மேப்போ இல்லைன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், பிளான். இந்த பிளானோ மேப்போ போடுறதுக்காக பூமியில அந்த குறிப்பிட்ட நிலத்தோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். என்னது, மெஷரிங் லேண்ட் அண்ட் ப்ரிப்பேரிங் இட்ஸ் மேப் ஆர் அ பிளான். அந்த லேண்டை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானோ இல்லை ஒரு மேப்போ நாம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். என்னெல்லாம் அப்போ மெஷர் பண்றோம் சர்வேயிங்ல, டிஸ்டன்சஸ் மெஷர் பண்றோம், ஆங்கிள்ஸ், எலிவேஷன்ஸ், ஓகேவா, இது எல்லாத்தையுமே தான் மெஷர் பண்றோம். ஆனா இப்போ நம்ம செயின் சர்வேயிங் எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மெஷர் பண்ணுவோம். ஆனா சர்வேயிங் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மெஷர் பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க இருந்து எவ்வளோ எலிவேஷனா எவ்வளோ மேல இருக்கு, அப்படிதானே, டிஸ்டன்சஸ், ஆங்கிள்ஸ், எலிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரோடு கட்ட போறோம், பிரிட்ஜு, பில்டிங்ஸ், கல்வர்ட்ஸ், கேனால்ஸ்ன்னு எது கட்டுறதுக்கு முன்னக்கூட்டியுமே நாம என்ன செஞ்சிருக்கணும், சர்வேயிங் பண்ணிருக்கணும். சர்வேயிங் பண்ணாதான் நம்மளால கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் சர்வேயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் cannot ஸ்டார்ட். ஸோ ஒரு ரோடு இன்ஸ்பெக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னதான் இருக்கணும், நாம ஆரம்பிச்சாதான் என்ன செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். அதுதான் வந்து என்னது சர்வேயிங். ஒரு ரோடு இன்ஸ்பெக்டருக்கான வேலையுமே என்னது அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க சர்வேயிங்ல ஏன்ஷியன்ட் சர்வேயிங். ஸோ ஏன்ஷியன்ட் சர்வேயிங்னா இப்பதான் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எப்பல இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியில இருந்தே நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சர்வேயிங் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ்,
எஜிப்சியன்ஸ்ல ஆரம்பிச்சு பாபிலோனியன்ஸ், கிரீக்ஸ், ரோமன்ஸ், இந்தியன்ஸ்னு எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சர்வேயிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு இந்த சர்வேயிங்க நம்ம அப்பவே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து உள்ளது ஒரு லேண்டுன்னா, இவ்வளோ தூரம் வந்து உள்ளது வந்து உனக்கு, இவ்வளோ தூரம் வந்தது வந்து என்னது எனக்கு அப்படின்னு இந்த லேண்டை டிவைட் பண்றதுக்காகவும், இந்த ஏரியால இருந்து இதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யணும், இந்த அரசருக்கு தான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், என்னது ரோட்ஸ் கட்டுறதுக்காக, டெம்பிள்ஸ் கட்டுறதுக்காக, இரிகேஷன் கெனால்ஸ் கட்டுறதுக்காக, மிலிட்ரி பிளானிங்காக கூட என்ன செஞ்சிருக்காங்க, சர்வேயிங் பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன் சர்வேயிங்ல. ஓகேவா? அப்ப என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க? இப்ப நாம ஜிபிஎஸ் வச்சிருக்கோம், டோட்டல் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். அப்ப என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, வுடன் ராடு, செயின், காம்பஸ், வாட்டர் லெவலை வச்சு கூட என்ன செஞ்சிருக்காங்க, சர்வேயிங் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்னன்னா, இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் லெவல்னு சொல்லணும் இல்லையா, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, எஜிப்சியன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நைல் ரிவர் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளட் லெவலை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, லேண்டை சர்வேயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ளட் லெவல் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் வருது அப்படின்னா, இந்த இடம் எங்களுக்கு, இப்போ ஃப்ளட் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா இந்த இடம் வந்து எனக்கு அப்படின்ட்டு இதை வச்சு கூட என்ன செஞ்சிருக்காங்க, சர்வேயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் சர்வேயிங். மாடர்ன் சர்வேயிங்க்கு இப்போ நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டோம். ட்ரோன் சர்வே இருக்குல்ல, இப்போ நம்ம ட்ரோன் சர்வே வச்சிருக்கோம், லேசர் ஸ்கேனர் வச்சிருக்கோம், ஜிஏஎஸ் வச்சிருக்கோம், ரிமோட் சென்சிங் வச்சிருக்கோம். ஸோ இது மூலமாலாம் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் அதாவது மாடர்ன் சர்வேயிங்ல அக்யூரசி வந்து என்னது கரெக்டாக இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி இப்போ முன்னாடிலாம் சர்வேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும் அதை ஃபுல்லாத்தையும் நம்ம சர்வே பண்றதுக்கு. ஆனா இப்போ வந்து என்னது, குறைய டைம்லயே பண்ணிடலாம், குறைய ஆட்கள் இருந்தா போதும். டிஜிட்டல் மேப்பிங், இப்போ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அது வச்சிருக்க அந்த டிஜிட்டல் ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே என்ன செஞ்சிருது, மேப்பிங்கும் பண்ணி கொடுத்துருது. கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா இருக்கு, நாம வந்து என்ன செய்ய வேண்டாம், அங்கே பார்த்து அப்படியே நோட் பண்ணி கையில எழுதி அந்த மாதிரிலாம் என்ன செய்யறது இல்லை, இப்பெல்லாம் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது இப்ப இருக்கிற மாடர்ன் சர்வேயிங்கோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நேஷனல் ஹைவே அலைன்மெண்ட்ல என்னதான் யூஸ் பண்றாங்க, டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் ஜிபிஎஸ் தான் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணவே செய்யறாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னது மாடர்ன் சர்வேயிங். ஸோ ஸ்பெசிபிக் யூசஸ் சர்வேயிங்னு இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், ஏர்போர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரிகேஷன், விவசாயத்துக்கும் லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றோம். வாட்டர் ரிசோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், கெனால்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். டவுன் பிளானிங்க்கு ரொம்ப முக்கியமா யூஸ் பண்றோம், அப்படிதானே? ரோட்ஸ், ட்ரைனேஜ்லாம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபேக்டரியோட லே அவுட் எப்படி இருக்கணும். மைனிங்ல வந்து மினரல் எக்ஸ்ப்ளரேஷன், அதாவது இப்போ நம்ம அந்த ஜிபிஎஸ் வச்சு என்ன செஞ்சிடலாம், எந்த இடத்துல என்ன மினரல் அதிகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மினரல் எக்ஸ்ப்ளரேஷனுக்காக யூஸ் பண்றோம். பார்டர் மேப்பிங்காக யூஸ் பண்றோம், அப்படிதானே? இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குன்னா இந்த இடம் இதுல இருந்து இது வரைக்கும் உங்க பார்டர் அப்படிங்கிறது, மற்ற நாடுகளுக்குள்ள பார்டர் மேப்பிங்க்கு என்ன செய்யறோம், இந்த சர்வேயிங்க தான் யூஸ் பண்றோம். ஃபாரஸ்ட் பவுண்டரி, இப்போ இந்த இடத்துல இருந்து இதுக்குள்ள வந்து என்னது, இது வந்து அடர்ந்த வனப்பகுதி, இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்றாங்க, சர்வேயிங் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க, அளந்துதான் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இவ்வளோ மரங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அடர்ந்த காட்டு பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு சர்வே பண்ணி தான் என்ன சொல்றாங்க, ஃபாரஸ்டோட பவுண்டரி எல்லாம் நமக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு கூட என்ன செய்யறாங்க, சர்வேயிங்க யூஸ் பண்றாங்க. இது போக மற்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றது. அதர் பிரின்சிபல் ஒர்க்ஸ்லயே நம்ம என்ன செய்யறோம், சர்வேயிங்க யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹைவேக்கு, ஸ்டேட் ஹைவேக்கு, வில்லேஜ் ரோடுக்கு, ரயில்வே ட்ராக்கு, மெட்ரோ ரயில், டனல், டேமு, கெனால், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஏர்போர்ட்டுக்கு, ஹார்பரு, பைப் லைன், பவர் பிளான்ட்டு, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்னு இந்த மாதிரி அதர் பிரின்சிபல் ஒர்க்ஸுக்கும் நம்ம என்ன செய்யறோம், இந்த சர்வேயிங்க யூஸ் பண்றோம். ஸோ அடுத்ததா பாருங்க சர்வேயர். சர்வேயர்னா யாரு, யாரு வந்து அந்த லேண்ட் எல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான பிளான் அண்ட் மேப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களதான் நம்ம யாருன்னு சொல்றோம், சர்வேயர் அப்படின்னு சொல்றோம். சர்வேயிங்க பண்றவருக்கு பேர் தான் வந்து என்னது, சர்வேயர். ஸோ அவரோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணும்,
பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுமா? இல்ல. அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்? அவருக்கு கண்டிப்பா மெஷர்மென்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். எப்படி கால்குலேஷன்ஸ் பண்றது, அதுலருந்து எப்படி மேப்பிங் பண்றது, எப்படி லெவலிங் பண்றது, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா, அவர் வந்து என்னது ஒரு சர்வேயர் ஆகலாம். சரிங்களா? அவங்களோட டியூட்டிஸ் என்ன? ஒரு சர்வேயரா அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். அதாவது ஒரு ரோடு வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குன்னா, இந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத மெஷர் பண்ணணும். இப்போ ஆங்கிள்ஸ், அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து இங்க வந்து என்னது ஒரு இங்க வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா, இது வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, ஓகேவா? ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றது, எலிவேஷன்ஸ் எவ்வளோ உயரத்துல இருக்கு, ஓகே. ஃபீல்டு புக்கை ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிளான் வரைய தெரிஞ்சிருக்கணும், பவுண்டரிஸை மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரோட்ஸை லொக்கேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இப்படிதானே கான்டூர் மேப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், பில்டிங்ஸோட செட் அவுட் பண்ணணும்ல, அதெல்லாம் என்னதுதான், யாரோட டியூட்டி தான்? ஒரு சர்வேயரோட டியூட்டி தான். அதே மாதிரி லெவல்ஸ் செக் பண்றது, சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது. இப்ப நாளைக்கே நீங்களே ஒரு ரோட் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்கன்னா என்னது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு சர்வேயர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்து என்னது இந்த வேலையை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? எங்க இதெல்லாம் உங்களோட வேலைங்க, டியூட்டிஸ் ஆஃப் சர்வேயருங்க, நீங்க பாருங்க அப்படின்னு என்ன செய்யணும்? நாம சொல்லணும். அதுக்காக தான் வந்து என்னது இந்த இதையே நம்மள படிக்க சொல்றாங்க. புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா சர்வேயிங் அண்ட் லெவலிங். ஸோ சர்வேயிங்னா என்ன, லெவலிங்னா என்ன? சர்வேயிங்ல கீழே ஒரு பார்ட் தான் என்னது லெவலிங்கா வருது. அப்ப சர்வேயிங்னா என்ன, லெவலிங்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ சர்வேயிங்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஹரிசாண்டல் பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்றது. இப்படி ஒரு பாயிண்ட் ஏபின்னு இருக்குன்னா இந்த ஏபிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்வேயிங். புரியுதா? அப்போ லெவலிங்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து என்னது சர்வேங்னா என்னது, ஒரு ரோடோட லென்த்தை மெஷர் பண்றது. அடுத்து லெவலிங்னா என்னன்னு பாருங்க, வெர்டிக்கல் ஹைட்ஸ் ஆர் எலிவேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ இங்க வந்து இருக்கு, இங்க இங்க நான் நிக்கிறேன், இங்க வந்து என்னது ஒரு மலை இருக்கு. இந்த மலையோட உயரம் என்னன்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பிரிட்ஜ் போட போறோம். அப்போ ஒரு பிரிட்ஜுக்கு இந்த மலையோட உயரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இங்க இருந்து இங்க வச்சு சர்வேயிங் பண்ணி இந்த மலையோட லென்த்தை அளந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இந்த எலிவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இந்த லெவலிங் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்டிங் தி டிஃபரன்ஸ் இன் கிரவுண்ட் லெவல். இங்க இருக்க கிரவுண்ட் லெவலுக்கும் இங்க இருக்க கிரவுண்ட் லெவலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சுருக்கமா சொல்லணும்னா வெர்டிக்கல் ஹைட்ஸ். ஓகேவா? ஹரிசாண்டல் ஹைட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் சர்வேயிங், வெர்டிக்கல் ஹைட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் என்னது லெவலிங். ஓகேவா? ஸோ லெவலிங்க்கும் சர்வேயிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. சர்வேயிங்னா என்னது ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, லெவலிங்னா என்னது வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. சர்வேயிங்ல நம்மளால டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும், லெவலிங்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? ஹைட் கண்டுபிடிக்க முடியும். சர்வேயிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பிளான் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லெவலிங் யூஸ் பண்ணுவோம் லெவல் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன் சி லெவல் நிறைய இடத்துல போட்டிருக்காங்கல்ல, மீன் சி லெவல்னு போட்டு ஒரு ஹைட் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மீன் சி லெவல்ல இருந்து இந்த லேண்ட் வந்து இவ்வளோ ஹைட்ல இருக்கு. ஸோ மீன் சி லெவல். அப்ப லெவல்னா என்னது? வெர்டிக்கல் மெஷர்மெண்ட், ஹைட் கண்டுபிடிக்கிறது, லெவலை டிட்டர்மினேட் பண்றது. ஓகேவா? ஸோ சர்வேயிங்கோட ஆப்ஜெக்ட், எதுக்கு தான் நம்ம இந்த சர்வேயிங் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, மேப்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இப்போ ஒரு இவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு, வால்யூமை கால்குலேட் பண்றதுக்கு, ரோடோட அலைன்மெண்ட், எப்படி ரோடு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு, பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் லே அவுட் போடுறதுக்கு, லேண்டோட ரெக்கார்ட்ஸை ஃபைல் பண்ணி வைக்கிறது, இரிகேஷன் பிளானிங்கு, டவுன் பிளானிங்னு எல்லாத்துக்குமே நம்ம எதை தான் யூஸ் பண்றோம்? இந்த சர்வேயிங்கை தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா என்னன்னு பாருங்க, பிளான். பிளான்னா என்னது? நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போடுற பிளான் அதானே? ஸோ பிளான்னா என்னது அப்படின்னா இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ஸ்மால் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? பிளான். இப்போ சரி, நம்ம வீடு கட்டுற பிளானே எடுத்துக்கிடுவோமே. நம்ம என்ன செய்யறோம்? அந்த வீடோட லே அவுட்டை அப்படியே போடுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்னது?
பில்டிங் பிளானு, ஸ்கூல் பிளானு, ஃபேக்டரியோட லே அவுட் இது எல்லாமே வந்து என்னதுதான் பிளான் தான். இதுல என்ன இருக்கும், ஹை அக்யூரசி இருக்கும், மோர் டீடைல்ஸ் இருக்கும், அப்படிதானே? இது எவ்வளோ நீளத்துல இருக்கு, எவ்வளோ அகலத்துல இருக்கு, அது மட்டும் இல்லாம எந்த பொசிஷனிங்ல இருக்கு, ஒவ்வொரு ரூமையும் என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றதுக்கு பேர் தான் வந்து என்னது பிளான். ஸோ அடுத்ததா இதுல வந்து என்னது, இந்த பிளான் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியாக்காக தான் நம்ம போடுவோம். ஆக்சுவலா நம்மளோட வீடு மட்டும் இல்ல, நம்மளோட வீடு இருக்கு, தெரு இருக்கு, அதுக்கப்புறமா ஏரியா இருக்கு, அதுக்கப்புறமா ஊர் இருக்கு, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்டேட் இருக்கு, அதுக்கப்புறமா என்னது கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து என்னது கண்டங்கள், கான்டினென்ட்ஸ் அப்படின்னு உலகமே இருக்கு. ஸோ இதுல இருக்கிற ஒரு ஸ்மால் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த பிளானை யூஸ் பண்றோம். இதே பாருங்க மேப். மேப் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவை ஸ்மால் ஸ்கேல்ல, இவ்வளவு உலகத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இத்தனோண்டு பேப்பர்ல ஒரு A4 பேப்பர்ல என்ன செஞ்சிடறோம், போட்டுடுறோம். ஸோ ஒரு லார்ஜ் ஏரியாவை ஸ்மால் ஸ்கேல்ல போட்டோம் அப்படின்னா அது மேப்பு. ஒரு ஸ்மால் ஏரியாவை என்னது, ஒரு ஸ்மால் ஏரியாவை லார்ஜ் ஸ்கேல்ல போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பிளான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேப்பு, ஸ்டேட் மேப்பு, இந்தியா மேப்பு, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ல நம்ம ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னருக்கான எல்லா குட்டி குட்டி விஷயங்களும் இருக்கும். அதே மேப்ல பாத்தீங்கன்னா லெஸ் டீடைல்ஸ் தான் இருக்கும், ஆனா நிறைய இடங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, கவர் பண்ணிருப்பாங்க. இவ்வளோ பெரிய இந்தியால நம்ம என்ன செய்வோம், மலைகளை குறிக்கிறதுனா என்னன்னு செய்வோம், இந்த இடத்துலதான் இமயமலை இருக்குன்னு தான் குறிப்போம். அதாவது யமுனை தப்தி நர்மதை தப்தியை இது பண்ணோம்னா என்னது, இங்க போடுவோம், அப்படிதானே? சோ இது இல்ல, இங்க தானே போடுவோம். சோ இந்த மாதிரி இதுல வந்து என்னது லெஸ் டீடைல்ஸ் தான் இருக்கும். இப்படி ஒரு ஆறு போகுது, இங்க இது எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து எங்க வருது, இந்த எந்தெந்த கிளை நதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது வந்து பிளானா மாறிடும். ஓகே, இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், நதிகளுக்கெல்லாம் நம்ம பிளான் போட மாட்டோம். இது என்னது, ஸோ லார்ஜ் கவரேஜா இருக்கும், ஆனா லெஸ் டீடைல்ஸ் தான் இருக்கும். இங்க இருந்து இவ்வளோத்துக்கு தான் நம்ம மலை, அப்படிதானே? மேப்ல அவ்வளவுதானே நம்ம குறிப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, மேப். ஸோ பிளானுக்கும் மேப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது, பிளான்னா ஸ்மால் ஏரியா லார்ஜ் ஸ்கேலா இருக்கும், மோர் டீடைல்ஸா இருக்கும். மேப்னா லார்ஜ் ஏரியா ஸ்மால் ஸ்கேல்ல கொடுத்துருப்பாங்க, லெஸ் டீடைல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது, இந்த பிளான் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ஒர்க், அப்படிதானே? இந்த மேப் அப்படிங்கிறது என்னது, ஜியாகிரபி. இதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வே. கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வேல நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எதை வச்சுலாம் அதோட சர்வேங்க வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட அக்யூரசியை வச்சு, எந்த டைப் ஆஃப் ஃபீல்டுல நாம அந்த சர்வே பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து, என்ன ஆப்ஜெக்டுக்காக பண்றோம், எதுக்காக நம்ம அந்த சர்வே பண்றோங்கிறத பொறுத்து கிளாசிஃபை ஆகுது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து கிளாசிஃபை ஆகுது, என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்வே பண்றோம் அப்படிங்கறத முதற்கொண்டு என்ன செய்யுது, கிளாசிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட அக்யூரசியை பேஸ் பண்ணி, அது வந்து என்னது, பேஸ்ட் ஆன் தி அக்யூரசில அதை நம்ம என்ன செய்யறோம், 2 டைப்ஸா பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பிளெயின் சர்வே. ஸோ பிளெயின் சர்வேங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எர்த்தை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படி இருக்குன்னா நம்ம எர்த்து அது தட்டையா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, அசியூம் பண்ணி அதை வந்து மெஷர் பண்றாங்க, சர்வேயிங் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பிளெயின் சர்வேயிங். ஸோ இந்த பிளெயின் சர்வேயிங்கை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஏரியாஸுக்கு. இதுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கர்வேச்சரை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் பாக்குறதுக்கு என்ன செய்யலாம், கர்வேச்சரை இன்க்ளூட் பண்ணலாம். பட் நாம வந்து என்னது, இதுக்கு மேலேயே இருக்கிற ஒரு கம்மி டிஸ்டன்ஸை தான் இது பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்க, இந்த இடத்துல கர்வேச்சர் அப்படிங்கறதே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. எர்த்தோட அந்த வளைவு அப்படிங்கறதே என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுக்கல. ஓகேவா? அதனாலதான் வந்து என்ன செஞ்சுறாங்க, பிளெயின் சர்வேங்ல கர்வேச்சரை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து எனக்கு ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் நமக்கு வேல்யூ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆர்டினரி அக்யூரசி தான் இருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஸோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், பிளான்னு பார்த்தோம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பிளெயின் சர்வேங்க யூஸ் பண்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்ஸ், பில்டிங்ஸ், லே அவுட்ஸ், வில்லேஜ் சர்வேஸ், இதெல்லாம் வந்து என்னது, இந்த பிளெயின் சர்வேங்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கான என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் யூஸ் பண்ணுவோம், காம்பஸ் யூஸ் பண்ணுவோம், லெவல் யூஸ் பண்ணுவோம், பிளெயின் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம என்னது, பிளெயின் டேபிள் சர்வேக்கு யூஸ் பண்றது. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜியோடெடிக் சர்வே. ஜியோடெடிக் சர்வேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எர்த்தோட கர்வேச்சரை நம்ம கவுண்ட்ல எடுத்துக்குவோம். ஸோ கர்வா இருக்கு அப்படின்னா அந்த இடம் கர்வா தான் இருக்கு,
சரிங்களா? எர்த் கர்வேச்சர் என்ன செஞ்சிருப்போம்? கணக்குல எடுத்திருப்போம். இட் இஸ் கன்சிடர்ட். ஸோ இத நம்ம அந்த ஜியோடெட்டிக் சர்வேயே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஏரியாக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல நாம ஜியோடெட்டிக் சர்வே பண்ணும்போது நமக்கு ஹை அக்யூரசி கிடைக்கும். சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸே நம்ம என்ன செஞ்சிடலாம் இதுல பண்ணிடலாம். இத எதுக்காகலாம் நம்ம இந்த ஜியோடெட்டிக் சர்வே யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டேட் சர்வேக்கு, கண்ட்ரி சர்வேக்கு, அப்புறம் நேஷனல் மேப்பிங்க்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஜியோடெட்டிக் சர்வேங்க யூஸ் பண்ணுவோம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம், டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் சேட்டலைட் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளெயின் சர்வேக்கும் ஜியோடெட்டிக் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இதை ஸ்மால் ஏரியாக்கு யூஸ் பண்ணுவோம், கர்வேச்சரை வந்து இக்னோர் பண்ணிடுவோம், லெஸ் அக்யூரேட்டா தான் இருக்கும், சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். அதே ஜியோடெட்டிக் சர்வேன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏரியாவா இருக்கும், கர்வேச்சரை வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம், ஹைலி அக்யூரேட்டா இருக்கும், ஆனா வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து என்னது பிளெயின் சர்வேக்கும் ஜியோடெட்டிக் சர்வேக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி ஃபீல்டு. எந்த ஃபீல்டுல என்ன வகையான நிலத்துல நாம வந்து இந்த சர்வேயை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தும் என்னது டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் சர்வேயிங். ஸோ லேண்ட் சர்வேயிங்னா என்னது? லேண்ட் சர்வேயிங்னா என்னது? நம்ம லேண்ட்ல பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது? லேண்ட் சர்வேயிங். சரிங்களா? ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம ரோட்ஸ்ல யூஸ் பண்றோம், பில்டிங்ஸ்க்கு யூஸ் பண்றோம், அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து என்னது? லேண்ட் சர்வேயிங். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டோபோகிராஃபிக்கல் சர்வேயிங். ஸோ டோபோகிராஃபிக்கல் சர்வேயிங்னா என்ன? இது எந்தெந்த இடத்துலலாம் இப்போ ஒரு மேப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, இந்த இடத்துல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, இந்த இடத்துல இந்த ஆறு ஓடுது அப்படின்னு ஒரு மேப்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? குறிச்சு காட்டுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்றதுக்காக தான் ஒரு மலையோ, ஆறையோ, சமவெளியவையோ, ரோடையோ, பில்டிங்கையோ, ட்ரீயையோ இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த டோபோகிராஃபிக்கல் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூசிங் என்னது? கான்டூர் லைன்ஸ். என்ன செய்றோம்? கான்டூர் லைன்ஸ் மூலமா இப்ப இந்த இடத்துல வந்து மலை இருக்கு, இந்த இடத்துல ஆறு இருக்கு, இந்த இடத்துல சமவெளி இருக்கு, இந்த இடத்துல பள்ளத்தாக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது? டோபோகிராஃபிக்கல் சர்வே. இதை எதுலலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் ப்ராஜெக்ட்ஸ்ல, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அண்ட் டவுன் பிளானிங்லயும் என்ன செய்றோம்? யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கெடஸ்ட்ரியல் சர்வே. ஸோ கெடஸ்ட்ரியல் சர்வேனா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதோட பவுண்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட ஓனர்ஷிப் யாரு, அதோட ஓனர்ஷிப் வந்து இதுக்கு இந்த நிலத்துக்கு ஓனர் யாரு, ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு, அப்புறம் லேண்டோட ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இந்த கெடஸ்ட்ரியல் சர்வேயை யூஸ் பண்றோம். கெடஸ்ட்ரியல் சர்வே யார் மட்டும் தான் பண்ணுவாங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிட்டி சர்வே. சிட்டி சர்வேனா என்ன அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்ல நாம பண்ற சர்வேக்கு பேர் தான் வந்து என்னது? சிட்டி சர்வே. எதுக்காக இந்த சிட்டி சர்வே பண்ணுவோம் அப்படின்னா ரோட்ஸ்க்காக, ரோடு போட போறோம், இல்ல வாட்டர் சப்ளை கொடுக்க போறோம், இல்ல ட்ரைனேஜ், இல்ல சீவேஜ், எலக்ட்ரிசிட்டி, இல்ல ஏதோ ஒரு லே அவுட் கொடுக்க போறோம் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த சிட்டி சர்வேயை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் சர்வே. ஸோ என்ஜினியரிங் சர்வேனா என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்காக நம்ம பண்ற சர்வே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோடு போட போறோம், பிரிட்ஜ் கட்ட போறோம், ரயில்வே இது கட்ட போறோம், டனல் கட்ட போறோம், டேம் கட்ட போறோம், ஏர்போர்ட் கட்ட போறோம் அப்படிங்கிற இந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு நாம சர்வே பண்றோம் அப்படின்னா அதை நாம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஜினியரிங் சர்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுலயே வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இன்ஜினியரிங் சர்வேலே வந்து என்னது? நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கனைசன்ஸ் சர்வே. ஸோ ரெக்கனைசன்ஸ் சர்வேனா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன செய்யணும்? இன்ஸ்பெக்ட் பண்றது. இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ நிறைய ரூட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டவுன் ஏல இருந்து டவுன் பிக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆறு ஓடுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்கு. ஓகே. இந்த இடத்துல என்ன செய்யலாம்? நீங்க சுத்தி கூட போகலாம். அப்படின்னா இந்த இந்த 3 எது வழியா நம்ம வந்து என்ன செய்யணும்? போகலாம் அப்படிங்கிற பாசிபிள் ரூட். இப்போ இந்த இடத்துல இருந்து போகணும்னா இதுக்குமே போகணும் அப்படின்னா இப்படி போகலாம். ஆனா வந்து என்ன செய்யணும்? இந்த ஆத்துக்கு ஒரு பாலம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. இது வழியா போகணும் அப்படின்னா இதுல வந்து என்னது? ஒரு மலைக்கு மலையில வந்து என்னது இடையில குடைஞ்சி போட மாதிரி இருக்கும். இப்படிதானே? ஸோ இதுல இங்கன்னா இப்படி சுத்தி போற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எதுல வந்து நம்ம பாசிபிள் ரூட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம்
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நாம ஒரு சர்வே, இதுல ரொம்ப டீடைல் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஓகே, இப்போ நமக்கு 3 ரூட் இருக்கு. 3 ரூட்ல எதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே கம்மியாகும், போற டைம் அப்படின்னு எல்லாமே கம்மியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது ரெக்கனைசன்ஸ் சர்வே. இது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா பாசிபிள் ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி சர்வே. ஸோ ப்ரிலிமினரி சர்வே என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு செலக்டட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிப்பா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஆத்துக்கு மேல பாலம் போடுறது, இந்த சுத்தி போறதுக்கு ரோடு போடுறதெல்லாம் விட நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த மலையை அழகா குடைஞ்சிடலாம், அதுக்கு நமக்கு வந்து என்னது காஸ்ட் கம்மியா தான் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த ரூட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்கான டீடைல்டு சர்வே. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போடுற மாதிரி இருக்கும், இதோட லெவல்ஸ் எப்படி இருக்கு, கான்டூர்ஸ் எப்படி இருக்கு, இதுல இருக்க சாயில் டைப் எப்படி இருக்கு, ஓகே அலைன்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கான எஸ்டிமேஷன் எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலரா நம்ம செலக்ட் பண்ண ஒரு ரூட்டுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது ப்ரிலிமினரி சர்வே. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லொகேஷன் சர்வே. ஸோ லொகேஷன் சர்வே அப்படிங்கிறது ஃபைனல் சர்வே. ஓகேவா, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் அலைன்மெண்ட் ஆன் தி கிரவுண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் இது முடிச்சோடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் வந்து என்னது லொகேஷன் சர்வே. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க மரைன் சர்வே அல்லது ஹைட்ரோகிராஃபிக் சர்வேன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்க பண்ற சர்வேன்னு பாத்தீங்கன்னா ஆத்துலயோ ஏரியிலையோ ஹார்பரு சி இந்த மாதிரி இடங்கள்ல பண்றதுக்கு பேர் என்னது மரைன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல ஆழம் என்னவா இருக்கு, இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்னது பாலம் கட்ட போறீங்க, ஆறு வந்து என்னது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல நீங்க பாலம் கட்ட போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதோட டெப்த் எப்படி இருக்கு, நேவிகேஷன் எப்படி இருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு கப்பலை விட போறீங்க அப்படின்னா நேவிகேஷன் எப்படி இருக்கு, ஓகேவா. ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் நம்ம யூஸ் பண்றது தான் என்னது மரைன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் சர்வே. அஸ்ட்ரானமிக்கல் சர்வேனா என்னது வானத்துல கேலக்சில ஸ்டார்ஸ் எங்க இருக்கு, சன் எங்க இருக்கு, மற்ற பிளானட்ஸ் எங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னது இது பண்றது. ஸோ இது மூலமா நம்ம அதை வச்சு என்ன செய்வோம், லாட்டிடியூட் லாங்கிடியூட் டைரக்ஷன் டைம்லாம் என்ன செய்வோம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டிட்டர்மைன் தி அஸ்ட்ரானமிக்கல் சர்வேனா என்னது ஒரு இடத்தோட லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன, டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பண்ற சர்வேக்கு பேர் தான் வந்து என்னது ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வே. நம்ம வந்து எந்த பர்பஸ்க்காக அந்த சர்வேயை பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் என்னது சர்வேயிங் டைப் மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்கியோலாஜிக்கல் சர்வே. ஸோ ஆர்கியோலாஜிக்கல்னா சர்வேனா இப்ப கீழடியில நடந்துட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ அதுல வந்து என்னது அகழ்வாராய்ச்சிக்காக நம்ம பண்ற சர்வே. ஏன்ஷியன் மோனுமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், டெம்பிள்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னது இந்த மாதிரி பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னா அது வந்து என்னது ஆர்கியாலஜிக்கல் சர்வே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே. ஸோ இல்லை ஜியாலஜிக்கல் சர்வேன்னு என்னது இன்ஜினியரிங்ல நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதானே, ஜியாலஜின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ பாறைகளை பத்தி, அதுல இருக்கிற மினரல்ஸை பத்தி, எர்த்தோட ஸ்ட்ரக்சரை பத்தி. ஸோ இது இப்போ இந்த இடத்துல வந்து என்னது எதுக்காக நம்ம அதெல்லாம் படிக்கணும், ஒரு பாறையை எடுத்து அதுல என்ன மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல எர்த் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல ஒரு டேமோ இல்ல டனலோ இல்ல ஒரு மைனிங் வேலையே நடக்க போகுது, இந்த இடத்துல ஒரு ராக் இருக்கு, இந்த ராக்ல வந்து என்னது கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம், அங்க ஒரு மினரல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து என்ன செய்யலாம் மைனிங் பண்ணி என்ன செய்யலாம் மினரல்ஸை எடுத்து ஏதாவது பண்றோம், அதாவது அதை நம்ம எடுத்து என்ன பர்பஸ்னாலும் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த மைனிங் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம என்ன செய்யறோம், இப்ப எந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு இப்ப நீங்களே வந்து ஒரு சர்வேயரா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கேக்குறாங்க, நான் வந்து ஒரு மைனிங் வந்து ஆரம்பிக்க போறேன், ஒரு தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நீங்க வந்து எந்த இடம் ஏத்ததா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல இருக்கிற பாறைகள் அப்புறம் அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வேங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வரைக்கும் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு டெப்த்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஜியாலஜிக்கல் சர்வே. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைன் சர்வே. இது வந்து எதுக்காக அப்படின்னா மைனிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு இப்ப நான் மேல சொன்னேன் இல்லையா, அதே தான் இது வந்து மேல இருக்க பர்பஸ்க்காக மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து மைனிங் ஆப்ரேஷன் தான் பண்ண போறீங்க, கோல், அயனு, கோல்டு, தங்கச்சுரங்கம்லாம் இருக்குல்ல, கோலார் தங்கச்சுரங்கம்லாம், ஸோ அது மாதிரி மைனிங் ஆப்ரேஷனுக்கு தான் போக போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியா சர்வே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது மைன் சர்வே.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி சர்வே. ஸோ மிலிட்ரி சர்வேனா என்னன்னு பாருங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் பிளானிங். எந்த இடத்துல வந்து இப்போ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரோடு போட போறோம். இப்போ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரோடு போட போறோம் அப்படின்னா இது வந்து எது வரைக்கும் தான் இருக்கலாம். இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டணும், இல்ல ஒரு ஏர்ஃபீல்டு இது பண்ண போறோம், வார் பிளான் பண்றோம் அப்படின்னா எந்த இடத்து வரைக்கும் நம்மளோடது, எந்த இடம் வந்து என்னது அவங்க நாட்டுக்குள்ளது அப்படிங்கிறத டிஃபென்ஸ் பிளானிங்காக நம்ம பண்றது தான் வந்து என்னது மிலிட்ரி சர்வே. சரிங்களா? இதுக்குன்னே வந்து சர்வேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க மிலிட்ரியில. ஓகே, நாட் ஓன்லி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லை, இதுக்குமே என்ன செய்வாங்க, தனியா இருப்பாங்க. எப்படி வந்து ஆர்மி டாக்டர்ஸ் இருக்காங்களோ, ஆர்மி இன்ஜினியர்ஸ் இருக்காங்களோ, அது மாதிரி எனக்கு ஆர்மி சர்வேயர்ஸும் இருப்பாங்க. இது வந்து நீங்க எஸ்எஸ்சி மூலமா போனீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்சி ஜேஇ எழுதுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எழுதுறவங்கலாம் இதுக்கு தான் போவாங்க. மிலிட்ரியில வந்துட்டு ஜேஇ அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கேல்குலேஷன் பேஸ்ட் ஆன் தி மெத்தட் எம்ப்ளாய்டு. அது என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நாம சர்வே பண்றோங்கிறத கூட வச்சு என்ன செய்யறாங்க, சர்வேவை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் சர்வே, டிரான்வர்ஸ் சர்வேன்னு ரெண்டு இருக்கு. ட்ரையாங்குலேஷன் சர்வேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடையும் ஒரு ஆங்கிளையும் வச்சு என்ன செய்வோம், நாம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து எனக்கு இந்த சைடு வந்து எனது ஒரு 5 மீட்டர்னு தெரியும். இது வந்து இது கூட மேக் பண்ற ஆங்கிள் வந்து என்னது ஒரு 90 டிகிரியோ இல்ல ஒரு 180 டிகிரியோ இருக்கு அப்படின்னா ஒரு சைடையும் ஒரு ஆங்கிளையும் வச்சு நாம என்ன செய்யறோம், பொசிஷன் ஆஃப் தி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது ட்ரையாங்குலேஷன் சர்வே. ஓகே, இதுல ஹை அக்யூரசி இருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லார்ஜர் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுல என்னதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நாம மேக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்தோட ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங்க்கும் நேஷனல் மேப்பிங்லயும் என்ன செய்யறோம், இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வேயை யூஸ் பண்றோம். அடுத்ததா பாருங்க அப்படின்னா டிராவர்ஸ் சர்வே. ஸோ டிராவர்ஸ் சர்வேனா என்ன, சர்வே லைன்ஸ் என்னது, வேற வேற இடத்துல சர்வே லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்வே லைன்ஸை என்ன செய்வாங்க, கனெக்ட் பண்ணி சீரீஸ் ஆஃப், இப்போ இங்க ஒரு இருக்கு இங்க ஒன்று இருக்குன்னா இந்த சீரீஸை வந்து என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ணி அது மூலமா நம்மளோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது டிராவர்ஸ் சர்வே. ஸோ இதுல என்னெல்லாம் பண்ணலாம், இது என்னெல்லாம் வச்சிருப்பாங்கன்னா ஈச் லைனுக்கும் என்ன இருக்கும், ஒரு லென்த் இருக்கும், ஒரு பியரிங் இருக்கும், ஒரு ஆங்கிள் இருக்கும். இதை வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்க, இப்படி பார்த்துருக்கீங்களா நம்ம டிராவர்ஸ் சர்வேயிங்ல. ஸோ இந்த மாதிரி ஓப்பன், இது வந்து இப்படி க்ளோஸா இருந்துச்சுன்னா இது பேர் க்ளோஸ்டு சர்வே. இது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இப்படியே நிக்குது அப்படின்னா இதுக்கு பேரு ஓப்பன் டிராவர்ஸ். சரியா? அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கும், இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஓப்பன் டிராவர்ஸ், க்ளோஸ்டு டிராவர்ஸ். எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், கெனால்ஸ், ரயில்வேல, பைப் லைன் செட்டிங்ஸ்ல, பவுண்டரி சர்வேலலாம் என்ன யூஸ் பண்ணுவோம், நாம இந்த எதை யூஸ் பண்ணுவோம், டிராவர்ஸ் சர்வேயிங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரையாங்குலேஷனுக்கும் டிராவர்ஸ் சர்வேக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது ட்ரையாங்குலேஷன் நெட்வொர்க்கை வச்சு அதோட ஏரியாவை கண்டுபிடிப்போம். டிராவர்ஸ் சர்வேல கனெக்டட் லைன்ஸை வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரையாங்குலேஷன்ல ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். டிராவர்ஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டுமே முக்கியம். இதை வந்து லார்ஜ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவோம் ட்ரையாங்குலேஷனை, டிராவர்ஸை வந்து நேரோ ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவோம். ட்ரையாங்குலேஷனை ஜியோடெட்டிக்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், டிராவர்ஸை ரோடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட். நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து என்ன செய்யுது, சர்வேயிங் கிளாசிஃபை ஆகுது. ஸோ செயின் சர்வேனா என்னது, நாம அந்த லென்த்தை மெஷர் பண்றதுக்கு ஒரு செயினை யூஸ் பண்றோம், செயின் ஆர் டேப்பை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது செயின் சர்வே. ஓகேவா? இதை வந்து சின்ன ஸ்மால் ஓப்பன் ஃபேர்லி லெவல், அதாவது இந்த மாதிரி நிறைய அண்டுலேஷன்ஸ் இல்லாம சும்மா சாதாரணமா இருக்கிற ஒரு லேண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த செயின் சர்வேயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா காம்பஸ் சர்வே. காம்பஸ் சர்வேல என்ன செய்வாங்கன்னா பியரிங்ஸ் கண்டுபிடிப்பாங்க. பியரிங்ஸை வச்சும் அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிப் அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி பியரிங்ஸ் வச்சும் பக்கத்துல இருக்கிறத டிஸ்டன்ஸை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, செயின் ஆர் டேப்பால மெஷர் பண்ணியும் நாம சர்வே பண்றோம், அதாவது அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு காம்பஸ் சர்வே. அடுத்து பாருங்க பிளெயின் டேபிள் சர்வே. ஸோ பிளெயின் டேபிள் சர்வேன்னா என்னது,
இப்போ வந்து இப்போ நம்ம பிளெயின் டேபிள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இப்படி டேபிள் வந்து எனது ஃபீல்டுலயே இருக்கும். இங்க நம்ம பேப்பர மார்க் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஃபீல்டுல என்ன பார்க்குறோமோ, அத அப்படியே என்ன செய்றோம்? பிளெயின்ல இந்த பேப்பர்ல மார்க் பண்ணி இப்படி கண்டுபிடிக்கிறோம். அதோட ஏரியாவ இங்க கண்டுபிடிச்சு இது பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? பிளெயின் டேபிள். ஓகேவா? பிளாட் த சர்வே டைரக்ட்லி இன் தி ஃபீல்டு. ஃபீல்டுல வச்சு என்ன செஞ்சுருவோம்? இது எங்க இருக்கோ அதே பாயிண்ட்ட இங்க வந்து அப்படியே என்னது டிராஃப்ட் பண்ணி எடுத்து இங்க ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளெயின் டேபிள் சர்வே. அடுத்ததா பாருங்க தியோடலைட் சர்வே. ஸோ தியோடலைட் சர்வேனா என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸை மெஷர் பண்றதுக்காக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸை மெஷர் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த தியோடலைட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ தியோடலைட்டை யூஸ் பண்ணி நம்ம சர்வே பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு தியோடலைட் சர்வே. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்கியோமெட்ரிக் சர்வே. ஸோ டாக்கியோமெட்ரிக் சர்வேனா என்ன அப்படின்னா அந்த டாக்கியோமீட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதாவது செயினிங்னா இல்லவே இல்லாம டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸை டைரக்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணுவோம். அந்த டாக்கியோமெட்ரியை யூஸ் பண்ணி நாம சர்வே பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லெவலிங். ஸோ லெவலிங்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? வெர்டிக்கல் எலிவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து டம்பி லெவலு, ஆட்டோ லெவலு, டிஜிட்டல் லெவலு இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம எலிவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம், இல்லை டிஃப்ரென்சஸ் இன் லெவலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு லெவலிங் சர்வே. ஸோ லெவலை யூஸ் பண்ணி சர்வே பண்ணோம்னா அதுக்கு பேரு லெவலிங் சர்வே. டோட்டல் ஸ்டேஷன். டோட்டல் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன் மூலமா ஆங்கிள்ஸ், டிஸ்டன்ஸ், கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டோட்டல் ஸ்டேஷனை வச்சு நாம சர்வே பண்றோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது? டோட்டல் ஸ்டேஷன் சர்வே. அடுத்து பாருங்க ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ்னா என்ன அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ப்ரிசைஸ் லொகேஷன், அதாவது எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும்? ப்ரிசைஸா அதுவே என்ன செஞ்சிடும்? கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது? ஜிபிஎஸ் சர்வே. இதுதான் வந்து என்னது? மெஷர்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி மெஷர்மெண்ட்ஸ் we are using for the doing the survey. ஓகேவா? நம்ம என்ன டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்வேயை பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் சர்வே வந்து என்னது இத்தனை டைப்ஸா கிளாசிஃபை ஆயிருக்கு. செயின் சர்வேயிங், அதுக்கப்புறம் வந்து என்னது தியோடலைட்டு, அதுக்கப்புறம் டாக்கியோமெட்ரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? காம்பஸ் சர்வேயிங் பார்த்தோம், டோட்டல் ஸ்டேஷன் பார்த்தோம், ஜிபிஎஸ் பார்த்தோம். சரியா? இது எல்லாமே வந்து என்னது பேஸ்ட் ஆன் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆன் தி classification based on the instrument used for surveying. புரியுதுங்களா? ஸோ அடுத்துதான் வந்து என்னது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னதுன்னா சர்வேயிங்கோட ரொம்ப பேசிக்கான லெவல். எதுக்காக சர்வேனா என்ன, சர்வேயிங் வந்து எதுக்கு பண்றோம், சரிங்களா? என்னென்ன டைப் ஆஃப்லாம் சர்வேயிங் வந்து என்ன செஞ்சிருக்கு? கிளாசிஃபை ஆயிருக்கு. பிளெயின் சர்வேயிங்னா என்ன, ஜியோடெட்டிக் சர்வேனா என்ன, அதெல்லாம் என்னது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். கர்வேச்சரை கன்சிடர் பண்ணோம்னா ஜியோடெட்டிக் சர்வே, பண்ணலன்னா பிளெயின் சர்வே, இந்த மாதிரி என்னது பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். ஸோ இப்போதான் எங்க வரோம் அப்படின்னா செயின் சர்வேயிங்குள்ளேயே வரோம். ஸோ செயின் சர்வேயிங்னா வந்து என்னது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் சர்வேயிங். நம்ம பார்த்தோம்ல ஒன்லி லீனியர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ லீனியர் மெஷர்மெண்ட்ஸ்னா என்னது? ஜஸ்ட் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நாம வந்து ஒரு செயினை வச்சோ டேப்பை வச்சோ அளந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது? செயின் சர்வேயிங். ஓகேவா? செயின் சர்வேயிங்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ட்ரையாங்குலேஷன். அதாவது ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஆங்கிள் மெஷர்மெண்ட்டையும் டிஸ்டன்ஸையும் வச்சு அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறோன்ட்டு. ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் வந்து என்னது இந்த செயின் சர்வேயிங். எதுக்கெல்லாம் இந்த செயின் சர்வேயிங்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் ஏரியாஸ்க்கு, ஓப்பன் கிரவுண்டுக்கு, அதே மாதிரி ஃபேர்லி லெவல் இப்படி இப்படி இல்லாம சும்மா சாதாரணமா இப்படி இருக்குன்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபேர்லி லெவல் லேண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் பண்றோம். சின்ன சின்ன அப்டிகல்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டிகல்ஸ் இருக்கிற இடத்துக்கு சிம்பிள் டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே நமக்கு போதும். அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் எது யூஸ் ஆகும்? இந்த செயின் சர்வேயிங் யூஸ் ஆகும். ஸோ இந்த செயின் சர்வேயிங்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செயின் யூஸ் பண்றோம், ஸ்டீல் டேப்பு, ஆரோஸு, ரேஞ்சிங் ராட்ஸு, உட்டன் பெக்ஸு, ஆஃப்செட் ராடு, கிராஸ் செட்டு, ஆப்டிக்கல் ஸ்கொயரு, ஃபீல்டு புக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? செயின் சர்வேயிங்ல யூஸ் பண்றோம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, காஸ்ட் ரொம்ப ஆகாது, ஈஸியா யாருனாலும் என்ன செய்யலாம்? கத்துக்கலாம்.
ஸ்மால் இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு இது என்ன செய்யலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம என்னது எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன செய்யல, யூஸ் பண்ணல. சாதாரணமா ஒரு மெட்ரிக் செயின் தான் என்ன செய்றோம், யூஸ் பண்றோம். சரி, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே என்னது ஃபேர்லி லெவல் கிரவுண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறதுனால என்னது ஹில்லி டெரெயின்ஸுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்காது. அதே மாதிரி என்னது அப்ஸ்ட்ரக்ட் இப்ப இந்த இடத்துல வந்து நிறைய அப்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கு. சரி, ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்த இது பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது அப்ஸ்ட்ரக்டட் ஏரியாஸா இருந்துச்சு அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ரோட் சர்வேஸ்ல, ஸ்மால் பிளாட் சர்வேஸ்ல, பில்டிங் சைட் சர்வேஸ்ல, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் மெஷர்மெண்ட், பிளே கிரவுண்ட் அண்ட் கேம்பஸ் சர்வேலலாம் என்ன செய்றோம், இந்த செயின் சர்வேயிங்க நாம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுல பார்த்ததுல வந்து என்னது சர்வேயிங்னா என்னன்னு பார்த்தோம். இதுதான் லெவலிங்னா என்ன, பிளான்னா என்ன, மேப்பு, பிளெயின் சர்வே, ஜியோடெட்டிக் சர்வே, செயின் சர்வே, கெடஸ்ட்ரியல் சர்வேலாம் என்னன்னு பார்த்தோம். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சு முடிச்சுட்டு இதை ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வே. ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேனா என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த சர்வேயே, அதோட அடிப்படை கொள்கை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது ரோட்ஸு, பிரிட்ஜஸ், ரயில்வேஸு, கெனால்ஸு, பில்டிங்ஸு, ஏர்போர்ட்டு, டேமு, டனலு இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன செய்றோம், சர்வேயிங்க பண்றோம். அப்படிதானே? எதுக்காக, அதோட அந்த லேண்டோட ஷேப் என்ன, சைஸ் என்ன, லொகேஷன் என்ன, எலிவேஷன் என்ன, அண்ட் அதோட பவுண்டரிஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனையே ஆரம்பிக்க முடியும். அப்படிதானே? ஸோ அதுதான் வந்து என்னது ரொம்ப பேசிக். அப்படிதானே? இப்போ அந்த சர்வேயிங் பண்ணாதான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இதுதான் வந்து என்னது பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்னா என்னது, the principle of survey are the fundamental rules followed during the surveying to obtain accurate, reliable and error free results. இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா, அதாவது அக்யூரேட்டான, ரிலையபிளான, தப்பில்லாத ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்தோட அளவு வேணும் அப்படின்னா நாம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கறத தான் எதுல கொடுத்துருப்பாங்க, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங்ல கொடுத்துருப்பாங்க. மொத்தமா சொல்லணும்னா என்ன, நீங்க சர்வே பண்ண போறீங்களா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எதுக்காகலாம் இது அப்படின்னா, எரரை ரெடியூஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் த அக்யூரசி, அக்யூரேட்டா இருக்கணும், அக்யூரசி என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணணும், அக்குமுலேஷன் ஆஃப் எரர்ஸ். இப்போ ஒரு இடத்துல எரர் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த இடங்கள்ல அந்த எரர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம அக்குமுலேஷன் ஆஃப் எரரை என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும், ஈஸியா செக் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஈஸியா என்ன செய்யற மாதிரி இருக்கணும், ரிலையபிள் டேட்டாவை அப்டெயின் பண்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து என்னது ஒரு நல்ல சர்வேயிங்கான பிரின்சிபல்ஸ். அப்படிதானே? ஸோ நம்ம சர்வே பண்ணும் போது இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தானே பண்ணுவோம். கடவுளே இன்னைக்கு நம்ம லேப்ல பண்ணும் போது எரர் வரக்கூடாது, அப்படிதானே, அக்யூரேட்டா ஆன்சர் வந்துடணும், நிறைய நேரம் வெயிலில் நிற்கக்கூடாது, ஈஸியா நம்ம செக் பண்ணிடணும், அப்படிதானே, இப்படி எல்லாம் தானே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னோட காலேஜ் டேஸ்ல லேப்னால இப்படிதான், ஐயோ தப்புனா மறுபடியும் போய் நிக்க சொல்லிடுவாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது சர்வேயோட பிரின்சிபல்ஸ். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சர்வே பிரின்சிபல்ஸ்ல 2 இருக்கு. அது ஆக்சுவலா நான் எதுக்கு இதை தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ் மீடியமாவும் இருக்கலாம். அப்படிதானே, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழ்லையும் படிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் தமிழ்ல கொடுத்துருக்க மாட்டேன். அதாவது இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸை மட்டும் நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் ஃப்ரம் தமிழ் மீடியம் மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்னா என்னது, 2 தான் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட், இல்லைன்னா 2 பாயிண்ட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதை டிஃபைன் பண்ணி ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ அது என்னென்ன, அதான் வந்து என்னது, ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்டேஷன் பை அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ்.
ஹோல் டு பார்ட் இல்லாம என்னது ரெண்டே ரெண்டு இண்டிபெண்டன்ட் பார்ட்டை ரெண்டே ரெண்டு இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சு என்ன செய்யறோம் நாம சர்வேயிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து என்னது ஃபிக்ஸ் பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்டேஷன் பை அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹோல் ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்னா என்னது? மெயின் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை என்ன செய்யணும்? அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும், அப்படிதானே? இப்போ இப்போ ஒரு மெயின் பாயிண்ட் இதுதான் வந்து ஃபுல்லா அப்படின்னா இதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது என்னது? The surveyor first established the framework of accurately located main control points. இதை வந்து என்ன செஞ்சிருவாங்க? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத வந்து என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஸ்மாலர் டீடைல்ஸ் செகண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சர்வே பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஓகேவா? ஸோ ஏன் இந்த இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், அதாவது எந்த நமக்கு வந்து என்னது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 2 பாயிண்ட் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடினா எந்த 2 பாயிண்ட் இடையிலங்கிறதே நமக்கு தெரியாது, அப்படிதானே? அதனால ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு ஸோ இதுல இருந்து இது இவ்வளோ இருக்கு, இதுல இருந்து இது இவ்வளோ இருக்கு, இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மெயின் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நம்மளால என்ன செய்ய மாட்டோம்? எஸ்டாப்ளிஷே பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம கணக்குலயே கொண்டு வர மாட்டோம். ஆனா வந்து என்ன செய்வோம்? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வோம்? இந்த பாயிண்ட்ஸை நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலலாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணி நீங்க மற்ற பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது எல்லாமே என்னது தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் எரர்ஸ் வராது, அக்யூரேசி இம்ப்ரூவ் ஆகும், ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்? மிஸ்டேக்ஸை செக் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து என்னது ஒரு சிஸ்டமேட்டிக் சர்வே ஒர்க்கையுமே வந்து என்னது ஒரு சர்வேயருக்கு ப்ரொவைட் பண்ணுது. எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ரயில்வே அலைன்மெண்ட்டுக்கு, கெனால் சர்வேக்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, பில்டிங் லே அவுட்டுக்கு அண்ட் வந்து என்னது நேஷனல் ஹைவேஸ்க்கெல்லாம் இது வந்து என்ன செய்யுது? யூஸ் ஆகுது. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது அக்குமுலேஷன் ஆஃப் எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் சர்வேயோட அக்யூரஸியை என்ன செய்ய போறோம்? இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த மெத்தடை நாம என்ன செய்யறோம்? ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் நியூ ஸ்டேஷன் பை அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல வந்து என்ன அப்படின்னா 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சுட்டு அதை வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தேவையான பாயிண்ட்டை இது பண்றோம். ஓகேவா? எவ்ரி நியூ சர்வே ஸ்டேஷன் ஷுட் பி ஃபிக்ஸ்டு பை மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 2 known இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ். 2 known பாயிண்ட்ஸுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி சர்வே லைன் வந்து தெரியும். இது வந்து நார்த்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ இதுல இருக்கு அப்படின்னு இதுக்கும் அதே மாதிரி தெரியும். இதுக்கு ஆல்ரெடி நமக்கு சர்வே பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு சர்வே பாயிண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? மற்ற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே சர்வே பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து என்னது? அட்லீஸ்ட் 2 known இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ஃபிக்ஸ். சரியா? இப்போ ஏன் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு தெரியும் அப்படின்னா எரரை வந்து நம்மளால என்ன செய்யவே முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் நமக்கு சர்வேயிங் இதுக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த லென்த்தை வந்து நீங்க மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த லென்த்தை மெஷர் பண்ணி வச்சா இது 20 மீட்டர்னு உங்களுக்கு வருதுன்னா இது கரெக்டா தப்பானே நம்மளால என்ன செய்ய முடியாது? கால்குலேட் பண்ணவே முடியாது. பட் இதுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு சர்வே லைன் ஒரு சர்வே மெஷர்மெண்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 20 மீட்டர் அப்படிங்கிறத கரெக்டா தப்பான்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து என்னது இந்த செகண்ட் மெத்தட்ல நம்மளால செக் பண்ண முடியும். என்னது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்மளால அப்படி செக் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம அப்படி தெரியாது அப்படிங்கறதுனால இந்த ராங் பொசிஷனே நம்ம என்னவும் செஞ்சுக்கலாம், அக்செப்டும் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நமக்கு இந்த 2 இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து நமக்கு என்னது அக்யூரேட்டா தெரியும், எரரை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால இதோட ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இதில் ஹை அக்யூரசி இருக்கும், எரர் டிடெக்ஷன் இருக்கும், ரிலையபிள் சர்வே இருக்கும், அண்ட் அதே மாதிரி ஈஸி வெரிஃபிகேஷனும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சர்வேயராக நமக்கு வந்து எனக்கு இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மூலமா நம்ம 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், அதாவது நமக்கு கிராஃப் தெரியும்ல, இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது ஒய் ஆக்சிஸ். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் மூலமா உங்களால பாயிண்ட்ஸை வந்து என்ன செய்ய முடியும், மார்க் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு பேரு இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நீங்க பாயிண்ட்ஸை மார்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் கால்குலேஷன் தான், ஈஸி பிளாட்டிங்கா இருக்கும். ரோட் சர்வேயிங்ல இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை தான் நம்ம என்ன செய்யறோம், அதிகமா யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் இதை யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா பில்டிங் லே அவுட்ல, ரோட் அலைன்மெண்ட்ல, ஜிஐஎஸ்ல அண்ட் டோட்டல் ஸ்டேஷன் சர்வேலலாம் இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை தான் யூஸ் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல, நோன் பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரியும். ஆங்கிள் வந்து என்னது, அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ல இருந்து நம்ம மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நோன் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்கும், ஆங்கிள் மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து என்னது போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன்ல, தியோடலைட் சர்வேல அண்ட் ஜிபிஎஸ் சர்வேல யூஸ் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ட்ரைலாட்ரேஷன். ஸோ ட்ரைலாட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு 3 பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் தெரியும். ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் இதுல ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஆங்கிளும் தெரியும். ட்ரைலாட்ரேஷன்ல 3 பாயிண்ட்ஸோட தூரம் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை அக்யூரசி இருக்கும், நோ ஆங்கிள் மெஷர்மெண்ட். இதுக்கு வந்து என்னது 3 புள்ளி தெரிஞ்சா போதும், அதனால ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜிபிஎஸ்ல இந்த ட்ரைலாட்ரேஷன் மெத்தடை தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலேஷன். ஓகேவா? ட்ரையாங்குலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கோட்டோட நீளமும் மற்ற 2 புள்ளிகளோட கோணங்களும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது மூலமா நம்மளோட சர்வேயை வந்து கொண்டு போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது ட்ரையாங்குலேஷன் மெத்தட். லார்ஜ் ஏரியா, ஜியோடெட்டிக் சர்வே அண்ட் நேஷனல் மேப்பிங்லாம் இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடை தான் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னது 2 ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து இங்க போகுது, அதே மாதிரி என்னது இப்போ இங்க 2 ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா இப்படி போகுது அப்படின்னா இது 2 இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வச்சு நம்ம அதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது இன்டர்செக்ஷன் மெத்தட். ஸோ இதை நம்ம அடுத்ததா வந்து ட்ரையாங்குலேஷனுக்கும் ட்ரைலாட்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது ட்ரையாங்குலேஷன்ல ஒரு சைடும் ஒரு ஆங்கிளும் வேணும், ட்ரைலாட்ரேஷனுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா போதும். ட்ரையாங்குலேஷன் வந்து ஆங்கிள் பேஸ்டு, ட்ரைலாட்ரேஷன் வந்து டிஸ்டன்ஸ் பேஸ்டு. ட்ரையாங்குலேஷன் வந்து தியோடலைட் மெத்தட், தியோடலைட் சர்வேயிங்ல யூஸ் பண்றோம். ட்ரைலாட்ரேஷனை வந்து எனது இடிஎம், டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் ஜிபிஎஸ்ல யூஸ் பண்றோம். ட்ரையாங்குலேஷன் வந்து எனது ஜியோடெட்டிக் சர்வேஸ் யூஸ் ஆகுது. ட்ரைலாட்ரேஷன் வந்து எனது மாடர்ன் எலக்ட்ரானிக் சர்வேஸ்ல யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து அதை பத்தின ஒரு சின்ன ரிவிஷன், என்னென்னலாம் நம்ம இப்ப பார்த்தோம் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் பத்தினது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்ல லீனியர் மெஷர்மெண்ட், ஆங்குலர் மெஷர்மெண்ட்னு 2 இருக்கு. லீனியர் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னா 2 டிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லீனியர் மெஷர்மெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஏ ஜஸ்ட் பி, இது 2க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 மீட்டர் அப்படின்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவே ஆங்குலர் மெஷர்மெண்ட், கோண அளவீடுனா என்னன்னா இந்த 2 கோட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து என்னது, ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? 2 அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கேன். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றது லீனியர் மெஷர்மெண்ட். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரோட் லென்த்தை மெஷர் பண்றதுக்கு, பிளாட் பவுண்டரிஸை மெஷர் பண்றதுக்கு, பில்டிங் லே அவுட்டுக்கு, கெனால் அலைன்மெண்ட்டுக்கு, ரயில்வே அலைன்மெண்ட்டுக்கு, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்றோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். டிஸ்டன்ஸை வந்து மீட்டர்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், நார்மலா மீட்டர்ல தான் மெஷர் பண்றோம். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம்.
என்னது செயின் சர்விங் மூலமாவே என்ன செஞ்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை நாம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஸோ ஆங்குலர் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு லைன்ஸ்க்கு இடையில ஃபார்ம் ஆகுற ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஓகேவா? இதுல வந்து என்னது டைரக்ஷனை வந்து ஆங்கிள்ஸ் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ரோட்ஸை வந்து ப்ராப்பரா அலைன் பண்ண முடியாது. பவுண்டரிஸை வந்து என்ன செய்ய முடியாது, ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எது, இந்த ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஆங்கிள்ஸோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி, மினிட், செகண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கும் லீனியர் மெஷர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். இது வந்து டிஸ்டன்ஸை மட்டும் தான் மெஷர் பண்ணும், இது ஆங்கிளை மெஷர் பண்ணும். இதோட யூனிட் மீட்டர், இதோட யூனிட் டிகிரி. இதுக்கு செயின் சர்வேயிங், டேப் சர்வேயிங் யூஸ் பண்ணலாம். இதுக்கு காம்பஸ் சர்வேயிங், தியோடலைட் சர்வேயிங் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஹரிசாண்டல் லென்த்தை தான் மெஷர் பண்ணும், இது டைரக்ஷனே என்ன செய்யும், மெஷர் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா என்னது, ரெண்டு புள்ளிக்கு இடையில இருக்கிற அந்த அந்த நீளத்தை அளக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, டைரக்ட் மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டேஷன் மெத்தட்னு ரெண்டு இருக்கு. ஸோ டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, டைரக்டா நாம என்ன செய்யறோம், ஒரு செயினையோ டேப்பையோ லினன் டேப்பையோ ஸ்டீல் டேப்பையோ கொண்டு போய் நம்ம அளக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது டைரக்ட் மெத்தட். இதுல ஹை அக்யூரசி இருக்கும். சிம்பிள் மெத்தடு, இதை தான் நம்ம முன்னாடியில இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரஃப் டெரெயின்ல, ஃபாரஸ்ட்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்டிக்கல்ஸ் இருந்தாலும் இது என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பில்டிங் லே அவுட்ல, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, லேண்ட் சர்வேல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், இதை தான் யூஸ் பண்றோம். அடுத்து கம்ப்யூட்டேஷன் மெத்தட்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டைரக்டா அந்த இதை வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற இதை வந்து டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணாம வெறுமனையா கேல்குலேஷன்ஸ் மூலமா நம்ம வந்து அந்த இதை வந்து மெஷர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிக்னாமெட்ரி மூலமா, ஸ்டேடியா மெத்தடு, கோஆர்டினேட்ஸ் வச்சு, டோட்டல் ஸ்டேஷன் வச்சுலாம் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்துல இருந்து ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆறோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேப்பை கொண்டுட்டு போய் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் அந்த லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நாம வந்து என்ன செய்யறோம், கம்ப்யூட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்றோம். ஸோ இதில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், அக்ராஸ் தி ரிவர்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறோம். இது ஃபாஸ்டர் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் நிறைய பண்ணணும், ஸ்கில்டு சூப்பர்வைசர் இருக்கணும். இதுதான் வந்து என்னது டைரக்ட் மெத்தடுக்கும் கம்ப்யூட்டேஷன் மெத்தடுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நாம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயினிங்கு, டேப்பிங்கு, பேசிங்கு, பாசோமீட்டர், அப்புறம் வந்து பீடோமீட்டர், பெராம்புலேட்டர்னு நிறைய யூஸ் பண்றோம். இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஸ்மால் பிளாட்ஸுக்கு, ரோடு அலைன்மெண்ட்டுக்கு, பில்டிங் லே அவுட்டுக்கு அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கெல்லாம் இது வந்து என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பேசிங்னா என்ன அப்படின்னா சிம்பிளஸ்ட் மெத்தட். சர்வேயர் மெஷர்ஸ் த டிஸ்டன்ஸ் பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்ம நடந்து போய் நம்மளோட கால் அடிகள் எத்தனை இருக்கு அப்படிங்கறது மூலமா கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது பேசிங் மெத்தட். ஒன் பேஸ் வந்து 0.75 மீட்டர். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு காலடியை வச்சு இப்படியே நடந்து போனேன்னா இதுல 120 காலடி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த 120 என்ன செய்யணும், 0.75 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்து என்னது அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். வெரி குவிக், நோ இன்ஸ்ட்ருமெண்ட், இதுக்கு தேவையே கிடையாது, ஈஸி மெத்தடு. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஏக்கும் பிக்கும் இடையில எத்தனை காலடி இருக்குங்கிறது. லோ அக்யூரசி, ஒருத்தரோட காலும் ஒரு குழந்தைய வச்சு நம்ம அளந்து வச்சோம்னா அதோட கால் வந்து என்னது குட்டியா இருக்கும் இல்லையா, பெரியவங்களோட கால் வந்து பெருசா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட காலடியும் என்ன செய்யும், மாறுது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி வாக்கிங் ஸ்பீடு, ப்ரிசைஸ் சர்வேக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த இதை யூஸ் பண்ண முடியாது. என்னது டிஸ்டன்ஸ் மெஷர்ட் பை தி கவுண்டிங் தி ஸ்டெப்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ லீனியர் மெஷர்மெண்ட்னா என்ன, இப்போ வந்து டைரக்ட் மெத்தட், பீசோமீட்டர், பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், பெராம்புலேட்டர், இதெல்லாம் வந்து என்னது டிஸ்டன்ஸை டைரக்டா மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பாசோமீட்டர்னா என்னது, இதுவும் தான் என்னது நடந்து போறதை வச்சு என்னது கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அது மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது பாசோமீட்டர். சரியா? இதையும் அங்கேயே பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப சிம்பிள்.
என்னது சிம்பிள் அண்ட் லைட் வெயிட்டு அப்படிதானே. மெஷரிங் டேப்லாம் தேவையில்ல, குயிக்கா எஸ்டிமேட் பண்ணிடலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்லாம் ரெக்கனைசன் சர்வேக்கு யூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா சாரி லோ அக்யூரசி. ஆமா சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசர்ஸோட ஸ்டெப் லென்த். உங்களோட கால் ஒரு மாதிரி இருக்கும், என்னோட கால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரிசைஸ் இன்ஜினியரிங். அதாவது ரொம்ப துல்லியமான அளவு வேணும் அப்படிங்கிற இன்ஜினியரிங் சர்வீஸ்க்குலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி சர்வேஸ், ஃபாரஸ்ட் சர்வேஸ், ரூட் ரெக்கனைசன் சர்வேஸ்க்குலாம் இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீடோமீட்டர். ஸோ பீடோமீட்டர்னா என்ன அப்படின்னா, இப்ப நாம வந்து நம்ம நடந்து போற ஸ்டெப்பை நாம கையை வச்சே இந்த அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரி 1 2ன்னு எண்ணிக்கிட்டே இருக்காம இந்த பீடோமீட்டர் வந்து என்ன செய்யணும்னா நம்ம நடந்து போற ஸ்டெப்ஸை அதுவே கவுண்ட் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ அந்த இதை கவுண்ட் பண்ணதை வச்சு நாம என்ன செய்வோம், அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். பாசோமீட்டர்னா நம்ம நடந்து போறதை நாமளே கணக்கு பண்ணுவோம். பீடோமீட்டர்னா நாம நடந்து போறதை ஒரு மிஷின் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பீடோமீட்டர் அண்ட் பாசோமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். ஸோ ஓடோமீட்டர்னா என்னது, ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி வந்து எவ்வளோ தூரம் போகுது, என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஓடோமீட்டர். சரிங்களா. இந்த ஓடோமீட்டர் என்ன பண்ணும், இங்க இருந்து இங்க வரைக்கும் ஓடி நான் வந்து 125.6 கிலோமீட்டர் கடந்திருக்கேன்னு காட்டும். நம்ம நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், ஒரு வண்டியை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறத கால்குலேட் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஓடோமீட்டர். ஹைவே சர்வேஸ்ல, ரோடு இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், ரோட் லென்த் மெஷர்மெண்ட்லாம் இதை யூஸ் பண்றோம். இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஹை அக்யூரசி இருக்கும், கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் இருக்கும், ஈஸி டு ரீடு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர். நம்மளோட வண்டியில எல்லாம் இருக்கும்ல, எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படிங்கறத காட்டும் இல்லையா. அந்த மூவிங் வெஹிக்கிளோட ஸ்பீட் என்ன அப்படிங்கறத வச்சு நாம என்ன செய்வோம், அதுக்கப்புறமா கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறத வச்சு அதோட கிலோமீட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது போயிருக்கு அப்படிங்கறத நாம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். ஸோ வெஹிக்கிள் ஸ்பீட் மானிட்டரிங்க்கு, ரோட் டெஸ்டிங்க்கு, ஹைவே இன்ஜினியரிங்லலாம் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஸ்பீடோமீட்டரை யூஸ் பண்றோம். ஸோ ஓடோமீட்டருக்கும் ஸ்பீடோமீட்டருக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஓடோமீட்டர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும், ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடை மெஷர் பண்ணும். ஓகேவா. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோங்கிறத கிலோமீட்டர்ல காட்டும், இது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெராம்புலேட்டர். ஸோ பெராம்புலேட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீலை வந்து நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ்குள்ள இப்படி நம்ம உருட்டிக்கிட்டே போறோம்னா அது எத்தனை தடவை உருண்டிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி என்ன செய்வாங்க, இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, பெராம்புலேட்டர். இதுவும் வந்து ஒரு குயிக் மெஷர்மெண்ட், ஈஸி டு ஆப்ரேட்டு. அதாவது ரோட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிரவுண்ட் வந்து ஒரு அன்ஈவன் கிரவுண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நாம என்ன செய்ய முடியாது, இந்த பெராம்புலேட்டரை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வீல் ஸ்லிப்பேஜ். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வீல் வந்து கீழே விழுந்துருக்குன்னா மறுபடியும் நான் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸை என்னால கால்குலேட் பண்ணிருக்க முடியாது, அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வரும். ரோட் லென்த் மெஷர்மெண்ட்டுக்கு, பேமெண்ட் சர்ஃபேசஸ்க்குலாம் நம்ம என்ன செய்யறோம், இந்த இதை யூஸ் பண்றோம். ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜிங் டிஸ்டன்சஸ். ஸோ ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா கண்ணால இங்க இருந்து இவ்வளோவா, இவ்வளவு தூரம் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம தோராயமா ஒரு கணக்கு போட்டு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜஸ்ட் பை அப்சர்வேஷன்ல அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கனைசன் சர்வே, மிலிட்ரி சர்வே, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்றோம். ரொம்ப ஃபாஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே தேவையில்லை, ஆனால் லெஸ் அக்யூரேட்டா இருக்கும். இது வந்து எனக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பல வருஷமா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது இவ்வளவு தூரம் அப்படிங்கிறத கண்ணாலே என்ன செய்ய முடியும், அளக்க முடியும். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டைம் மெஷர்மெண்ட். ஸோ டைம் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ டைம் எடுத்துக்குது. இப்ப நம்ம வந்து 1 கிலோமீட்டர்னா 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம்னா 5 கிலோமீட்டர்னா என்னது, 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம், அரை மணி நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நம்ம எடுத்திருக்க டைமை வச்சு அந்த என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, டைம் மெஷர்மெண்ட். இது நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் 12th படிச்சிருப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்ங்கிறத வச்சு டைம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஸ்பீடும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா செயினிங். ஸோ செயினிங் இப்பதான் நம்ம பார்த்தோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னது
செயினிங் வச்சு கண்டுபிடிப்போம். ஒரு ஒரு லிங்க்குக்கு வந்து என்னது 25 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ எத்தனை லிங்க்ஸ் அங்கே வந்திருக்குன்னு வச்சு அந்த லிங்க்ஸை வச்சு என்ன செய்வோம், ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது செயினிங். ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறைய நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு செயின் சர்வேயிங்கில். அதனால நான் அடுத்த இதுக்கு போகிறேன். ஸோ பீடோமீட்டர், பாசோமீட்டர்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் லேண்ட் சர்வேயிங். அடுத்த டாபிக் சர்வே ஸ்டேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நாம வந்து இப்போ ஒரு சர்வே ஸ்டேஷன் வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சர்வே ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அதோட சர்வே இது வந்து தெரியும், மார்க்கிங் வந்து தெரியும் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டிஸ்டன்ஸையும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா அந்த இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து என்னது, சர்வேயிங் ஸ்டேஷன். ஸோ இந்த சர்விங் ஸ்டேஷன்லையுமே மெயின் ஸ்டேஷனு, சப்சிடரி ஸ்டேஷனு, டை ஸ்டேஷன் அப்படின்னு நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த சர்வே ஸ்டேஷன்ல நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்ஸ், ரேஞ்சிங் ராட்ஸு, ரேஞ்சிங் போல்ஸு, நெயில்ஸு, உட்டன் ஸ்டேக்ஸு, அயன் பின்ஸு நிறைய யூஸ் பண்றோம். அது ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெக். ஸோ பெக்னா என்னது, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்றதுக்காக ஒரு கம்பை வந்து நீங்க என்ன செய்வீங்க, நட்டு வைப்பீங்க. ஓகேவா? அது வுட்ல இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து இதுல அந்த ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னது, பெக்ஸ். சரிங்களா? மார்க்ஸ் அலைன்மெண்ட்டுக்கும் ரோட் லே அவுட்டுக்கும் டெம்பரவரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸாகவும் நம்ம என்ன செய்யறோம், இந்த பெக்ஸை வந்து யூஸ் பண்றோம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும், ஈஸி டு இன்ஸ்டால், கிளியர்லி விசிபிளா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா டேமேஜ் ஆயிடும், வுட் அப்படிங்கிறதுனால ஈஸியா டீகே ஆயிடும், அதாவது மக்கி போயிடும். இப்போ யாராவது தெரியாம அதை தட்டி விட்டுட்டாங்கனாலும் என்ன செஞ்சிடலாம், ஆக்சிடென்ட்லி ஈஸியாவே அது என்ன செஞ்சிடும், ரிமூவ் ஆயிடும். ஸோ பெக்னா என்ன அப்படின்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை மார்க் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த பெக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்சிங் ராட். ஸோ ரேஞ்சிங் ராட்னா என்னது, இங்க இமேஜ் இருக்கும். இந்த ரேஞ்சிங் இதுதான் வந்து என்னது, ரேஞ்சிங் ராட். இது என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா பேம்பூல இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு ஸ்டீலு, அலுமினியம், டிம்பர்னு இருக்கலாம். யூஸ்வலி 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர்ல இருக்கும். டயமீட்டர்னு பாத்தீங்கன்னா 25 to 30 mm வரைக்கும் இருக்கும். ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கும், இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சரியா? ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்மளால தூரமா இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கலர்ஸ்ல தான் என்ன செய்யும், இது இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அயன் ஷூ. ஸோ அயன் ஷூனா என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சிங் ராடை ஒரு இடத்துல வைக்கும் போது இந்த இடம் வந்து ஷார்ப்பா உள்ள இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிறது தான் வந்து என்னது, அயன் ராட், சாரி அயன் ஷூ. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது ஷார்ப்பா அந்த இடத்துல போய் இருக்கணும் அப்படிதானே. அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் செக்கிங்க்கு, செயின் சர்வேயிங்க்குலாம் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எங்கெல்லாம் ரேஞ்சிங் ராடை யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இதுவும் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்சிங் போல். ஸோ ரேஞ்சிங் போல்னா என்ன அப்படின்னா இப்ப ராடுக்கு மேல ஒரு பிளாக் பறக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரேஞ்சிங் போல். ஸோ ரேஞ்சிங் ராடுக்கும் ரேஞ்சிங் போலுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரேஞ்சிங் ராட் 2 to 3 மீட்டர் லாங் தான் இருக்கும். ரேஞ்சிங் போல் வந்து என்னது 4 to 6 மீட்டர் லாங் இருக்கும். ரேஞ்சிங் ராடை நார்மல் சர்வேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இதுல பிளாக் வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து லாங் டிஸ்டன்ஸ் சர்வேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பிளாக் வந்து என்னது கம்பல்சரி. இதுல நார்மல் விசிபிலிட்டி தான் இருக்கும், இதுல அதை காட்டிலும் பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா செயின் சர்விங் பத்தி ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம், இல்லை அடுத்த செஷன்ல வந்து இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. லேண்ட் சர்வேயிங் பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 75 days முடியும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இதுல நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இருக்கு. 80+ டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு இந்த 150+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கூடவே வந்துடும். அது போக நான் டெக்னிக்கலுக்கான வீடியோ, ஜென்ரல் தமிழா இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், ஆப்டிடியூடுக்குன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் வந்துடும், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துடும். நீங்க அதை உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஜூலை 23 வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூலை 23ல வந்து ஆக்சுவலா நமக்கு 40,000 ஃபீஸு.
நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 8,000 தான். ஓகேவா? இந்த 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 16,000 உங்களோட கோர்ஸ் ஃபீ. இல்லை ஜூலை 23ல ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 40,000 தான் ஃபீஸ் கோர்ஸு. ஸோ இந்த ஆஃபரோட இந்த கோர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9677711366 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் அண்ட் என்கொயரிஸ் எல்லாத்தையும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் மீட் பண்ணுறேன் உங்களை. தேங்க்யூ.